பொங்கல் பண்டிகையை ஒட்டி அலங்கரிக்கவும் பூஜைக்காகவும் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது. தேவை அதிகரிப்பாலும் வரத்து குறைவாலும் விலை அதிகரித்துள்ளது. திருச்சி காந்தி மார்க்கெட்டில் பொங்கல் திருநாளையொட்டி 8 டன் அளவிற்கு பூக்கள் வந்துள்ளன. விலையை பொறுத்த அளவு பெரிய அளவில் அதிகரிக்கவில்லை. மிக முக்கியமாக பொதுமக்கள் மற்றும் பெண்கள் 10 வருடத்திற்கு முந்தைய கலாச்சாரத்திற்கு சென்றுவிட்டதாகவும், செவ்வந்தி பூவில் வெள்ளை, ஐஸ்வர்யா பூர்ணிமா உள்ளிட்ட வகைகளை அதிகம் விரும்புவதாக குறிப்பிடுகிறார் வியாபாரி சேகர். பொதுவாக ஒரு 100 கிராம் இன்னைக்கு 200 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ட்ரெண்டுக்கே வந்திருக்காங்க. இப்போ இந்த ஐஸ்வர்யான்னு ஒரு பூ வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஐஸ்வர்யா பூ பார்த்தீங்கன்னா இப்போ இது பூர்ணியமா, உள்ளூர் பூர்ணியமா. அப்படிங்கும்போது ஜனங்க இது மேலே ஆர்வம் காட்டுறாங்க. பொங்கலை முன்னிட்டு திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை அதிரடியாக உயர்ந்திருக்கிறது. மல்லிகைப்பூ 2500 ரூபாய், முல்லைப்பூ 2000 ரூபாய், கனகாமரம் 1500 ரூபாய், ஜாதிப்பூ 1600 ரூபாய் மற்றும் காக்கரட்டான் 1500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பனிப்பொழிவு மற்றும் மழையின் காரணமாக பூக்கள் செடியிலேயே கருகி வீணாகி விடுவதால் பூக்களின் வரத்து மிகவும் குறைவாக உள்ளது. இதன் காரணமாக சராசரியாக நாள் ஒன்றுக்கு 50 டன் பூக்கள் விற்பனைக்கு வரக்கூடிய இடத்தில் தற்பொழுது 10 முதல் 15 டன் பூக்கள் மட்டுமே விற்பனைக்கு வருகிறது. அதிகமாகவே போயிட்டு இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா தொடர் மழையின் மழை விட்டு பெஞ்சதுனாலையும் பனி பொழிவின் காரணமாகவும் பூ வரத்து குறைவு. அது அதிகமாக பூ வராதனால அன்றைக்கி இப்போ 20 டன் 30 டன் வந்த இடத்துல இன்றைக்கி மொத்தத்துக்கு 5 டன், அது 6 டன் தான் வருது பூவு. அதனால் என்ன பார்த்தீங்கன்னா விலைவாசியெல்லாம் குறையவே இல்லை. இப்போ இந்த பொங்கல் பண்டிகை வர்றதுனால, பொங்கல் பண்டிகை இருக்கிறனால மல்லிகைப்பூ 2000 ரூபாயிலிருந்து 2500 வரைக்கும் போகுது. முல்லைப்பூ 2000 ரூபா, ஜாதிப்பூ 1600 ரூபா, சம்மங்கி 250 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுக்கோட்டை மலர் சந்தைகளில் பூக்களின் விலை மும்மடங்கு அதிகரித்துள்ளது. நேற்று 1 கிலோ மல்லிகைப்பூ 2500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 2800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதேபோன்று முல்லைப்பூ 1800 ரூபாய், ஜாதிப்பூ 1500 ரூபாய் என்ற அளவில் விற்கப்படுகிறது. இந்த வருஷ பொங்கலை முன்னிட்டு நல்ல வியாபாரம் நடக்குது, நல்லா விலை போகுது. சம்மங்கி 300 ரூபா போகுது, சாதி எறும்பு 2000 ரூபா போகுது, மல்லிகைப்பூ 3000 ரூபா போகுது, பிச்சிப்பூ 300 ரூபா போகுது. இது கம்மியா இருக்கு, எல்லாமே அதிகமான வரத்து கிடையாது. சேல்ஸ் போய் நல்லா இருவரி வரத்து கம்மியானால இருவரி நல்லா விற்கிது பூ. கர்நாடக மாநிலத்தை ஒட்டியுள்ள ஓசூர் மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. ஓசூர் மலர் சந்தையில் கிலோ மல்லிகைப்பூ 2000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1800 ரூபாய்க்கும், ஊசி மல்லி 1000 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 250 ரூபாய்க்கும், சாமந்திப்பூ 1 கிலோ 250 முதல் 300 ரூபாய்க்கும், அரளி 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 40 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. வரத்து குறைந்துள்ளதால் விலை உயர்ந்து காணப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள்.